ரஷ்யா கச்சா எண்ணெய்க்காக கொடுக்கப்படும் ஒவ்வொரு தொகையையும் உக்ரைன் மீதான போருக்காக பயன்படுத்துகிறது என உக்ரைன் அதிபர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. இதனையடுத்து உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் களமிறங்கின. மேலும் நாட்டோ அமைப்பும் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்கள் ராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. அது மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகியவை ரஷ்யா மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ரஷ்யாவின் முக்கிய வருமானமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி உள்ள நிலையில் அதனை ஏற்றுமதி செய்ய மேற்கத்திய நாடுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது போரில் ரஷ்யாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் மீது படையெடுத்த நிலையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹோர்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டது. இதனால் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்தது. இதனால் அதன் விலையை கட்டுப்படுத்த அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய் மீதான தடையை தற்காலிகமாக தளர்த்தியது. ஆனால் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், ரஷ்ய எண்ணெய் மீதான தடை நீக்கப்பட்டதால் ரஷ்ய ராணுவத்துக்கு பில்லியன் கணக்கான நிதி கூடுதலாக கிடைக்கின்றது என்றும் இது உக்ரைன் மக்களுக்கு எதிராக பயன்படுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவின் எண்ணெய்க்காக கொடுக்கப்படும் பணம் ஒவ்வொன்றும் போருக்கான பணம் என்றும் இது உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே ரஷ்யா மீதான தடை விலக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.